வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஜப்பான்ல ஒரு அக்வாரியம் இருக்குங்க. அங்க இந்த பெண்குயினுக்கு ஒரே ஒரு ஃபிஷ்ஷை ஊட்டி விட்டுருக்காங்க. ஆனா அதை சாப்பிடவே மாட்டேன்னு ஓடிடுச்சு தெரிச்சுக்கிட்டு. இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்கும் மூளை வளர ஆரம்பிச்சிருச்சு. போக போக நம்ம நாடு எங்கேயா போகும் அப்படின்ற மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னா, விலங்குகளும் கொஞ்சம் கொஞ்சமா அறிவாளி ஆயிட்டே வராங்க. நம்ம இந்த பெட்ஸுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணும்போது, வாவ் சூப்பரா பண்ணுது, ஆனா பல்ட்டில அடிக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அது கிட்டத்தட்ட இன்னும் இன்டெலிஜென்ட் ஆயிட்டே வருது அப்படின்னு நினைக்கும் போது, ரொம்ப ஃபாஸ்டா எல்லாத்தையும் கிராப் பண்ணிக்குது அப்படின்னு நினைக்கும் போது, மேபி த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் மாதிரி இந்த ஏப்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி இந்த மனுஷங்களெல்லாம் போட்டு தாக்குமே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த மீனை ஏன் அந்த பெண்குயின் சாப்பிடலன்னா, அது ரொம்ப பழைய மீனா, பழைய மீனா எனக்கு கொடுக்குற போயா, உனக்காக நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு ஓடுதுங்களாம். ஸோ இந்த அளவுக்கு கோச்சுக்கிற திறமையெல்லாம் இருக்கு பாருங்க பெண்குயினுக்கு அப்படின்னு சொல்லி இது ஒரு நியூஸாக வேற வியந்திருக்காங்க. காலை காலை முரட்டு காலை அப்படின்னு பாடும்போதெல்லாம் அது சிவப்பு கலரே போட்டு போகக்கூடாதுங்க, முட்டிடும் அப்படின்னு சொல்லி படையப்பா படம் பார்த்து நம்ம எல்லாம் ஏமாந்துருப்போம். ஆனா அப்படி அந்த மாடுங்களுக்கு சிவப்பு கலரே தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஷாக். சரி அது கூட பரவாயில்ல, நீங்களாம் நம்ப மாட்டீங்களா பசங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 40 பசங்க அப்படியே வரிசையா நிற்க வச்சு போ அப்படின்னு சொல்லி ஒரு புல்லை ஓட்டி விட்டுருக்காரு. அந்த புல்லு எங்கேயுமே இடிக்காம அமைதியாக வந்திருக்கு. ஆக்சுவலாக அது எதுக்காக பண்ணாங்கன்னா, நம்ம அசைஞ்சா மட்டுமே தான் புல்லு முட்டும், அசையலன்னு வச்சுக்காங்க ஐயோ அது தூணு அடிச்சா மண்டை போயிடும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஓடிடும் அப்படின்றத ஒரு ரிசர்ச்சாகவே பண்ணும் அப்படின்றதுக்காகவே ஆக்சுவலாக இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட்டாக. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பாஸ். ஏன்னா அங்கேருந்து 40 பேருக்குள்ளே வளைஞ்சு 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 இந்த புல் ஓடி இருக்கு. ஆனால் ஒருத்தவங்களை கூட முட்டலை. இதுல என்ன தெரியுது, டீச்சர் ரொம்ப அறிவாளின்னு தெரியுது. டைகரையும் லயனையும் கலந்து எப்படி லைகர்னு ஒன்று உருவாக்கணுங்களோ, அதே மாதிரி இன்னும் ஒவ்வொரு மிருகங்களாம் கிளப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் அட்வான்ஸ் லெவல் என்ன தெரியுமா, மனுஷங்களுடைய ஜீனையும் அனிமல்ஸோடைய ஜீனையும் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ அப்ரூவலாம் கொடுத்துட்டாங்களாமா. இந்த மேட்டர் எங்கே நடக்கும்னு நினைக்கிறீங்க, அதே ஜப்பானில் தான். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய தினுசாக பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் ஹியூமன்ஸ். எப்போ பார்த்தாலும் ஹியூமன்ஸாகவே இருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான க்ரீச்சர்ஸ் எதாவது வேணும். அதாவது மனுஷங்க பார்க்கறதுக்கு வேணால் மனுஷங்கமாக இருக்கலாம், உள்ளுக்குள்ளேயே நாங்கள் வேற ரகம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இருந்தாலும் பார்க்கறதுக்கே கொஞ்சம் வியடா, நம்ம வந்து எப்போவுமே ஒரே மாதிரியான மசில் டோன்லேயே இருக்கும், நம்மளால இவ்வளோ வெயிட் தான் தூக்க முடியும், நம்மளால இது மட்டும் தான் பண்ண முடியும் இருக்கு. இப்படி ஏதாவது மிக்ஸ் பண்ணா மேபி நமக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா கிடைக்குமே அப்படின்றதுனால இதுக்கு இனிஷியேஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கப்புறமா நம்ம உலகம் அழியறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வவ்வாலுடைய ஸ்ட்ரக்சரை வரைய சொன்னா எல்லாரும் ஈஸியா பேட்மேனுடைய ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ஓடிடுவாங்க, அதான் ஈஸியா இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த வவ்வாலுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, வவ்வாலுக்கு தம் இருக்கான், அதாவது நம்ம விரல் இருக்கான். இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கப்புறம் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அப்ப அந்த ரெக்கையே இவ்வளோ பெருசா இருக்கு, அப்படி நான் எதுவுமே பார்க்கலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே இருக்குங்க. ஈச் ரெக்கைகளா இருக்கு இல்லையா, அதாவது ஒவ்வொரு ரெக்கையிலையும் 5 விரல் இருக்கான். அப்போ இதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ரொம்ப பலமா இருக்குமே அப்படின்னு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. சுறா மீன்லாம் சும்மா அப்படியே மனுஷங்களை சூறையாடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அப்படி ஸ்ட்ராங்னு சொல்லும்போது போன் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, சுறாவோடைய எலும்பு கூடு எடுத்தோம்னா அதில் போன்ஸே இருக்காதான். இதுதான் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. குருத்தெலும்பால் மட்டுமே தான் அதோடைய உடம்பு ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போன் அளவுக்கு குருத்தெலும்பு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னாலும் அது எப்படி சூறையாடுறது பார்த்தீங்களா இல்லையா, பல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். பட் எனிவேஸ் நிஜமாவே இதை கேட்கும்போது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.